Hi students, happy morning to everyone. Last video la unit 1 poem la the castle அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ book back questions அந்த poem ல என்னென்ன இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுல book back question ல ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன அப்படினா ஒரு one word questions மாதிரி based on your understanding of the poem answer the following questions in one or two sentences அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய question என்ன அப்படினா who is the narrator in the poem? இங்கே நமக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே போயம் எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம், ஸோ அந்த போயத்தில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு என்ன அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த போயம் டீச் பண்ண வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு புரியும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கு உண்டான லிங்க் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் வரலாம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா நரேட்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நரேட்டர் யார் அப்படின்னா அங்கே வேலை பார்த்ததில் ஒன் ஆஃப் த சோல்ஜர்ஸ் தான். ஒன் ஆஃப் த சோல்ஜர்ஸ் லாட்ஜ் இன் த கேஸ்டில் இந்த நரேட்டர் இந்த போயம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் ஹவு லாங் பேட் த சோல்ஜர் பீன் இன் த கேஸ்டில்? ஆல் த்ரூ த சம்மர் த சோல்ஜர்ஸ் ஹாவ் பீன் இன் த கேசில். இந்த கேசிலில் வந்து அந்த சோல்ஜர்ஸ் எவ்வளோ நாள் இருந்தாங்க அப்படின்றது கொஸ்டின். அவங்க சம்மர் ஃபுல்லாக இருந்தாங்க, ஆல் த்ரூ த சம்மர். அடுத்த கொஸ்டின் ஒய் வேர் த சோல்ஜர்ஸ் இன் த கேஸ்டில் ஃபியர்லெஸ்? ஏன் அவங்களுக்கு அங்கே இருந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து பயமே இல்லை அப்படின்னா த சோல்ஜர்ஸ் ஹாவ் பிளென்டி ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபுட் ஸோ தே வேர் ஃபியர்லெஸ் இன் த கேஸ்டில். அங்கே உள்ளவங்களுக்கு வந்து நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பலமும் அதே சமயத்தில் வந்து சாப்பாடு ஃபுட்டு இதில் எதுவுமே உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் எல்லாமே சரியான விதத்தில் சரியான இடத்துல கிடைச்சதுனால அவங்க ஃபியர்லெஸ்ஸாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் த எனிமீஸ்? அவங்களுடைய எனிமீஸ்லாம் எங்கே இருந்தாங்க அப்படின்ட்டா த எனிமீஸ் வேர் half a mile away from the castle. அவங்களுடைய எனிமீஸ் வந்து ஒரு half a மைலுக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க. why does the narrator say that the enemy was no threat at all? The narrator says that the enemy was no threat at all because the enemy was no threat to at all. எதுக்கு வந்து நரேட்டருக்கு வந்து அவங்களுடைய எனிமி வந்து ஒரு த்ரெட்டாகவே இல்லை அப்படின்றது கொஸ்டின். The narrator says that enemy was no threat at all because their captain was brave and the soldiers were loyal. ஸோ அவங்க சோல்ஜருடைய கேப்டன் வந்து ரொம்ப தைரியமானவர், அது மட்டும் இல்லாமல் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே லாயலாக உண்மையாக இருக்காங்க, அதனால் எதிரிகளை பற்றின பயம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லை. Did the soldier fight with the enemy face to face? இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே அந்த எனிமி கூட ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டாங்களா? No, the soldiers did not fight with the enemies face to face. அவங்க அப்படி சண்டை போடலை. Who had let the enemies in? யார் எனிமீஸ் உள்ள வரதுக்கு வழிவிட்டாங்க அப்படின்னா த வார்டர். ஹூ காட் த விக்கெட் கேட் லெட் த எனிமீஸ் இன்சைட் த ஃபேமஸ் சிட்டாட்டல். ஸோ அந்த மிகப்பெரிய அரண்மனையில் எதிரிகள் உள்ளே வர்றதுக்கு வந்து அந்த கேட் கீப்பர் தான் வந்து இடம் கொடுத்துட்டாரு. ஹவு டிட் த எனிமீஸ்? அடுத்த கொஸ்டின் ஒய் வேர் த சீக்ரெட் கேலரிஸ் பேர்? அந்த சீக்ரெட் கேலரிஸ் வந்து ஏன் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பேராக இருந்தது? த சீக்ரெட் கேலரிஸ் வேர் கேப்சர்ட் பை த எனிமீஸ். அந்த சீக்ரெட் கேலரிஸ் எல்லாத்தையுமே எனிமீஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. வாட் வாஸ் த ஷேம்ஃபுல் ஆக்ட்? எது வந்து அவமானத்துக்குரிய செயல் அப்படின்றது கேட்டிருக்காங்க. த கேசில் வாஸ் கேப்சர்டு பை த எனிமீஸ் பிகாஸ் ஆஃப் த greedy, disloyal and corrupt வார்டர். திஸ் வாஸ் த ஷேம்ஃபுல் ஆக்ட். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த அளவுக்கு அவமானப்படுற ஒரு செயலாக நினைக்கிறது என்ன அப்படின்னா எனிமி வந்து பேராசையினாலையும் இங்கே இருக்கிற அந்த வார்டனுடைய கேட் கீப்பரனுடைய டிஸ்லாயல்னாலையும் ஜெயிச்சிட்டாங்க, அது ஒரு ஷேம்ஃபுல் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. வை டிட் த நரேட்டர் வாண்ட் டு டெல் த டெய்ல் டு எனிபடி? எதுக்கு இந்த கதையை நரேட்டர் யார்ட்டையும் சொல்ல விரும்பலை அப்படின்னா சின்ஸ் டிபீட் ஆஃப் கேசில் வாஸ் ட்ரெஷரஷ் பட் நாட் ஃபேஸ் டு ஃபேஸ் வார் த நரேட்டர் டிடன்ட் வாண்ட் டு டெல் த டெய்ல் டு எனிபடி. இப்படி அந்த எனிமீஸ் வந்து இந்த அரண்மனையை வந்து கைப்பற்றினது வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டு அதனால் இவங்க வந்து அந்த இதை கைப்பற்றியிருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு துரோகம் பண்ணி நம்பிக்கை துரோகம் பண்ணி இதை வந்து அவங்க அடைச்சிட்டாங்க, அதனால் இதை வந்து அவர் வெளியில் யாரையும் சொல்ல விரும்பலை. Why did the narrator feel helpless? The narrator, troop and castle were defeated by the enemies. He could not accept this treacherous defeat, so he felt helpless. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதை வந்து எனிமி வந்து கைப்பற்றிட்டாங்கன்றதை இவரால் ஏற்றுக்கவே முடியல. பட் ஏற்றுக்க முடியலைனாலும் கைப்பற்றிட்டாங்க, அதனால் அவர் ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. ஹூ வாஸ் த ரியல் எனிமி? த கோல்டு which was received as a bribe by the warder was the real enemy. அப்போ இங்கே ரியல் எனிமின்றது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சோல்ஜரையோ அந்த கேட் கீப்பரையோ கிடையாது, கோல்டை தான் சொல்கிறாரு, லஞ்சத்தை தான் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அதுதான் எங்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்ட்டு.
செகண்ட் ரோமன் புக் பேக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீட் த போயம் அகெயின் அண்ட் கம்ப்ளீட் த சம்மரி யூஸிங் த வேர்ட்ஸ் given in the பாக்ஸ். அதாவது நமக்கு போயம் ஒரிஜினல் லைனுடைய சம்மரி பேராப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. அந்த பேராப்ரைஸுக்கு நடுவில் 4-5 அதாவது 5 பிளாங்க்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த பிளாங்க்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கீழேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த போயம் ஒரு தடவை ஃபுல்லாக ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த என்டையர் சம்மரியை ரீட் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் என்ன வேர்ட் போடணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பட் இங்கே வந்து நான் ஆன்சரே கொடுத்துட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட் PDF டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து அதை பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுருந்துருப்பீங்க. இல்லை ஒரிஜினல் டெக்ஸ்ட்டே சில பேருடைய கையில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம அந்த போயம் டீச் பண்ணதை வந்து ஒரு தடவை ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த புக் பேக்கில் உள்ள எக்ஸசைஸை இந்த வீடியோ பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை வச்சு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஸ்டான்ஸா 1லேருந்து 3 வரைக்கும் ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டான்ஸா 4லேருந்து 6 வரைக்கும் ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே நான் ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆன்சரை இதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் என்ன அப்படின்னா, பேராகிராஃப் டைப் கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹவு சேஃப் வாஸ் த கேசில், ஹவு வாஸ் இட் கான்குவர்டு. அந்த கோட்டை அரண்மனை அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு சேஃபாக இருந்தது அண்ட் அது எந்த அளவுக்கு வந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்றதான். அதுக்கு ஆன்சர் என்னென்னா, த சோல்ஜர்ஸ் ஆஃப் த கேசில் வேர் கான்ஃபிடென்ட் ஆஃப் தயர் கேசில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். அந்த அரண்மனையுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டடம். த்ரூ த டெரண்ட் தே வேர் ஏபிள் டு வாட்ச் த மூவர்ஸ். நோ எனிமி வாஸ் ஃபவுண்ட் அப்பான் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ½ a mile. ஒரு 1/2 மைல் தூரத்துக்கு வந்து இவங்க அந்த இதனுடைய மொட்டை மாடி மாதிரி இருக்கக்கூடிய அரண்மனையில் ஏறி நின்று பார்த்தாங்க அப்படின்னா எல்லாமே தெரியும். அது வரைக்கும் எந்த எனிமியும் கண்ணில் தெரியலை. They had plenty of weapons to protect them and a large quantity of ration in a stock. அதாவது அவங்கக்கிட்ட நிறைய வெப்பன் இருக்குது அண்ட் அவங்க வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு, ரேஷன் பொருட்கள் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. The soldiers stood one above the other. They were watching the tower to shoot the enemy at sight. They believed that the castle was absolutely safe because their captain was brave and soldiers were loyal. ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு சோல்ஜர்ஸுமே வந்து ஈவன் நைட்டில் கூட அவங்களுடைய அந்த எனிமீஸை வந்து சுடுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த கேப்டன் அண்ட் அவங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லாயலாகவும் இருக்காங்க, பிரேவாகவும் இருக்காங்க. அதனால் அப்சல்யூட்லி அது வந்து சேஃப் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் தேர் வாஸ் எ விக்ட் கேட் கார்டட் பை த விக்ட் காட். ஆனால் அங்கே வந்து ஒரு பெரிய கதவு, அந்த மதில் சுவருக்கு பக்கத்தில் சின்ன கதவு ஒன்று இருக்குது. அந்த டோரில் வேலை பார்த்துட்டு இருக்க வாட்ச்மேன் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இதாக இல்லை. அவர் வந்து கொஞ்சம் விக்டாக தான் இருக்கார். ஹி லெட் இன் த எனிமீஸ் இன்சைட் த ஃபேமஸ் சிட்டாட்டல் த்ரூ த சீக்ரெட் கேலரி அண்ட் எ இன்ட்ரிகேட் பாத். த ஸ்ட்ராங் கேஸ்டில் பிகேம் வீக் அண்ட் தின் பிகாஸ் ஆஃப் எ கிரீடி டிஸ்லாயல் வார்டர். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து அந்த பணம் வாங்கிட்டு அந்த சின்ன கேட் வழியாக விட்டுறாரு. அதனால் இவங்க ஈஸியாக தோற்கடிக்கப்படுறாங்க. இதற்கு காரணம் அவருடைய பேராசையும் இவங்க கொடுத்த அந்த பணமும் தான். த சிட்டாட்டல் வாஸ் கேப்சர்டு பை த எனிமீஸ் ஃபார் எ கோல்டு, தஸ் த கேஸ்டில் வாஸ் கான்கர்டு. ஸோ அந்த சிட்டாட்டல் அப்படின்றது வந்து இவங்க கொடுத்த அந்த பணத்தினால வந்து இவங்க இதாகிட்டாங்க. ஸோ அந்த பணம் கோல்டை வாங்கிக்கிட்டு அவர் வந்து எனிமீஸை உள்ளே விட்டுட்டார். அதனால் அந்த சிட்டாட்டல் வந்து கான்கர்ட் பண்ணப்பட்டுச்சு, அரண்மனை வந்து கையகப்படுத்தப்பட்டுருச்சு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரிங் அவுட் த கான்ட்ராஸ்டிங் பிக்சர் ஆஃப் த கேசில் அஸ் டிபிக்டட் இன் த 3rd and 5th ஸ்டான்ஸா. 3rd ஸ்டான்ஸாலையும் 5th ஸ்டான்ஸாலையும் என்ன மாதிரியான கான்ட்ராஸ்டட் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. அதில் ஸ்டான்ஸா 3ல் டிபிக்டட் தட் த கேசில் வாஸ் வெரி ஸ்ட்ராங் த்ரூ த டெரண்ட் த சோல்ஜர்ஸ் குட் வாட்ச் அப் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் எ ½ a mile. They had plenty of weapons and a large quantity of food stock. The soldiers stood one above the other. They were watching the tower to shoot the enemy at sight. They believed that the castle was absolutely safe because their captain was brave and the soldiers were loyal. இங்கே ஃபஸ்ட் இந்த 3rd ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த அரண்மனை வந்து ரொம்ப அழகானதாக இருக்குது, மதில் சுவர்லாம் வலிமையுள்ளதாக இருக்குது. அதுக்கு மேலே ஏறி நின்று பார்க்கும்போது நம்மளால் வந்து ½ a mile அவே வந்து நம்மளுடைய அந்த
எதிரிகள் வந்தால் கூட தெரியுது. இந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸ்டான்ஸா 5ல் depicted that the strong castle made of tunneled stone because weak and thin, it was lost without by fight, the citadel was captured by the enemies for gold, the secret galleries were the bare, thus the castle was conquered. அதாவது தேர்ட் ஸ்டான்ஸால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த அரண்மனை வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் வந்து அது வலிமை இழந்துட்டு அப்படிங்காங்க. ஸோ தேர்ட் ஸ்டான்ஸால் வலிமையானதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய டிஸ்லாயல், சோல்ஜர்ஸுடைய டிஸ்லாயல். ஆனால் ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் வந்து வலிமை இல்லைன்னு சொல்லதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதே அவங்க டிஸ்லாயல் இல்லாமல் போனதுக்கு தான். அந்த லாயல் வந்து டிஸ்லாயலாக மாறினதுனால. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹியூமன் greed led to the mighty fall of the citadel explain. அதாவது ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்கினுடைய அந்த ஒரு பேராசை வந்து மிகப்பெரிய ஒரு அரண்மனையவே வீழ்த்திருச்சு, அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஆன்சர் ரிப்பீட்டடாக நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா, the soldier of the castle were confident on their citadel's physical strength. அதாவது அங்கே வேலை பார்த்த அந்த அரண்மனையில் வேலை பார்த்த எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் அந்த அரண்மனையினுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பற்றின மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தது. த்ரூ த டரட் they were able to watch them outwards and no enemy we found up the distance of the half a mile. They had plenty of the weapon to protect them and a large quantity of ration stock. The soldiers stood one above the other. They were watching the lower to shoot the enemy at night. They believed that the citadel was absolutely safe because their captain was brave and the soldiers were loyal. But there was a wicket gate guarded by a wicket guard. He let in the enemies inside the famous citadel through the secret gallery and the intricate path. The strong castle became weak and thin because of the greedy, disloyal warder. The citadel was captured by the enemies for the gold. Thus, the warder's greed led the mighty fall of the citadel. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த கொஸ்டினுடைய ஆன்சரையே நம்ம எழுதிக்க முடியும். ஸோ சேம் ஆன்சர் தான். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய சாதாரண அந்த விக்கெட் கீப்பர்னுடைய அந்த பேராசை வந்து அவ்வளோ பெரிய அரண்மனையை கூட வீழ்த்துறதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரீட் த கிவன் லைன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோஸ் இன் எ லைன் 1 or 2. அதாவது அப்ரிஷியேஷன் கொஸ்டின் மாதிரி நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ் மாதிரி தானே இங்கேயும் வந்திருக்கு. பொயட்ரி லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த லைனுக்கு கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். ஸோ இங்கே என்னென்னா, ஹூ டஸ் வி ரெஃபர், மேலே உள்ள லைனில் வின்றது யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வின்றது சோல்ஜரை ரெஃபர் பண்ணுது. அடுத்த கொஸ்டின், ஹவு டிட் த சோல்ஜர்ஸ் ஸ்பெண்ட் த சம்மர் டேஸ். சம்மர் டேஸை வந்து அந்த சோல்ஜர்ஸ்லாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. த சோல்ஜர்ஸ் ஸ்பெண்ட் சம்மர் டேஸ் பை த லேயிங் அண்ட் டேக்கிங் ரெஸ்ட். சம்மர் டேஸ்லலாம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. வாட் குட் தே வாட்ச் ஃப்ரம் த டரட் வால், அந்த மேலே இருக்கக்கூடிய கூண்டு மாதிரி இருக்கிறதுல நின்று அவங்க எதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, the no enemies were found upon the distance of the half a mile வரைக்கும் அவங்க வந்து அந்த மேலேருந்து பார்க்க முடியும். அதில் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, எந்த எனிமியுமே அவங்க கண்ணில் தெரியலை. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹவு சேஃப் வாஸ் த சிட்டாடல் கேசில், அந்த கேசில் அரண்மனை எவ்வளோ தூரம் வந்து சேஃப் அப்படின்னா, த கேசில் கேட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் த வால்ஸ் வர் வெரி திக். ஸோ அந்த இதில் உள்ள கேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த வால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வால் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் வாஸ் த ஃப்ரேம் பிலீஃப் ஆஃப் த சோல்ஜர்ஸ், அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் என்ன ஒரு பிலீஃப் இருந்தது அப்படின்னா, அந்த அரண்மனையோட கேட் வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் வால் வாஸ் திக், நோ ஒன் கேன் என்டர் த கேசில். அடுத்த கொஸ்டின், வாட் வாஸ் சேலஞ்சிங், எது சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா, த கேசில் ஸ்ட்ராங் கேட் திக் வால்ஸ் தேர் விஜிலன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அடுத்து, விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேசில் ஸ்ட்ராங் இன் கன்வேய்டு பை த அபோவ் லைன், எந்த மாதிரியான வந்து ஸ்ட்ரென்த் வந்து அங்கே கன்வே பண்ணியிருக்காங்க. நோ ஒன் குட் என்டர் த கேட், ஒன்லி அ பேட் குட் ஹேவ் காட் இன். ஸோ யாருமே அந்த கேட்டுக்குள்ளே வர முடியாது, பேட் மட்டும் தான் வர முடியும், அந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிரிங் அவுட் த கான்ட்ராஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் 2 லைன். மேலே ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க, அதிலேயே கான்ட்ராஸ்ட் என்ன அப்படின்னா, மெஸ் ஆஃப் டனல் ஸ்டோன் மீன்ஸ் பை வெரி ஸ்ட்ராங். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து அந்த மெஸ் ஆஃப் த டனல் ஸ்டோன் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ரூ தின் மீன்ஸ் வெரி வீக். அடுத்த லைனில் வந்து ரொம்ப அந்த இது வந்து க்ரூ தின் அப்படின்றது வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறத வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் அந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்னா எதிரெதிராக இருக்கிறது மீனிங். அடுத்தது,
அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு த கேசில்? கேசிலுக்கு கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அதை எனிமீஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. செவன்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அண்டர்லைன் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இன் த ஃபாலோவிங் லைன்ஸ். ஸோ அலிட்ரேஷன் என்ன அப்படின்னா, கான்சனன்ட் சவுண்ட்ஸ், அதாவது வவல் லெட்டர்ஸ் இல்லாமல் கான்சனன்ட் லெட்டர்ஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரே லைனில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை தான் நம்ம வந்து அலிட்ரேஷன் வேர்டு அப்படின்றோம். இதில் வந்து ஏபிசின்னு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் சென்டென்ஸில் விச் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரிவென்டட் லோட் அண்ட் லோட் அப்படின்றது. இதில் லோட் அண்ட் லோட் அப்படின்றது வந்து நமக்கு அலிட்ரேஷன் வேர்டு. எ லிட்டில் விக்ட் கேட் அப்படின்றதுல வந்து விக்கெட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அலிட்ரேஷன் வேர்டு. அடுத்து இந்த விசன்ட் வார்டர் லெட் தம் த்ரூ அப்படின்றது வந்து விசன்ட் வார்டர் அப்படின்றது. அடுத்து ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றின செப்பரேட் வீடியோ நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் நம்ம குரூப்லேயே கேளுங்க. அதுக்கு செப்பரேட்டான வீடியோ நம்ம மேக் பண்ணிவிடுவோம். இங்கே என்னென்னா லிட்டில் விக்டு கேட் அப்படின்றது வந்து மெட்டஃபர்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிட்டில் விக்டு கேட் அப்படின்றது வந்து அந்த இடத்துல கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டனல் ஸ்டோன் அப்படின்றது மெட்டஃபர். க்ரூ தின் அண்ட் ட்ரெஷரஸ் அஸ் ஏர் அப்படின்றது சிமிலி. ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டெய்ல் பி டோல்டு அப்படின்றது இன்ட்ராகேஷன். அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு அப்படின்றது பெர்சானிஃபிகேஷன். அதாவது உயிரில்லாத பொருளை உயிருள்ள பொருளாக சொல்கிறது, அதுதான் பெர்சானிஃபிகேஷன். இங்கே நமக்கு வந்து எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோல்டு அப்படின்றத எங்களுடைய எனிமி அப்படின்னு உயிருள்ள பொருளாக சொல்லியிருக்கிறதுனால. அடுத்த கொஷின், கேன் யூ கால் த கேசில் இந்த அல்காரிக்கல் போயம் டிஸ்கஸ். அலிகாரிக்கல் போயம் அப்படின்றது என்னன்னா, ஒரு குவாலிட்டி இருக்கும், அந்த குவாலிட்டியை ஒரு உண்மையான கேரக்டர் மாதிரி பாவிச்சு எழுதியிருக்கிறது. கண்டிப்பாக இது அல்காரிக்கல் போயம் தான். ஏன் அப்படின்னா கோல்டு, அதாவது லஞ்சம் வாங்குறது தான் எங்களுடைய எதிரி. அந்த லஞ்சம் தான், அந்த பஞ்சம் தான் எங்களுக்கு வந்து மிக முக்கியமான எதிரின்னு அதை வந்து ஒரு குவாலிட்டி கொடுத்து நம்ம பேசியிருக்கோம். கேரக்டரைசேஷன் மாதிரி கொடுத்து பேசியிருக்கிறதுனால இது வந்து ஒரு அல்காரிக்கல் போயம் தான். எப்படி அப்படின்னா, இந்த கேசில் அல்காரிக்கல் போயம். இந்த போயம், the speaker is one of the soldiers lodged in a castle. He narrates how strong their castle is. He tells that they have a plenty of arms and food. He hopes that they are all strong enough to face their enemies, but they defeated when the enemy bribed one of their own warders, who lets the enemy soldiers through a little gate. The citadel was captured by the enemies for gold. Allegory is a story, poem or fiction that can be interpreted to rival a hidden meaning. Typically a moral or a political one. This poem uses this defeat to highlight the moral and political points. It tells the idea of corruption and betrayal is often secret and a subtle. The poem regarded not finding any weapon to fight with the enemy called gold, and also reveal the truth that an army is only strength if it is mean can't be bribed. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய ஆர்மி வந்து எந்த விதத்துலேயும் வந்து லஞ்சம் வாங்கலை, அவங்க தான் எங்களுடைய மிகப்பெரிய சொத்து. ஆனாலும் அந்த விக்கெட் கீப்பர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த கேட் கீப்பர் வந்து காசு வாங்கிட்டு இது பண்ணதுனால நாங்கள் எல்லாமே இந்த டிஃபீட் ஆகிட்டோம். ஸோ இங்கே நமக்கு வந்து அந்த இது எதை மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லஞ்சம் அப்படின்ற ஒன்று தான். அந்த லஞ்சம் அவர் ஏன் வாங்கினாது அப்படின்னா அவர் ரொம்ப புவராக இருந்திருக்காரு, அதுக்கு காரணம். ஸோ இந்த போயம் வந்து ஒரு அல்காரிக்கல் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த இதில் வந்து நமக்கு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. அந்த போயம் வந்து இது வந்து ஜஸ்ட் லிசனிங் பார்ட்டு தான். அதில் சம் ஆஃப் த ஃப்ரேசஸ் மிஸ் ஆகிருக்கும். நம்ம இந்த போயம் ரீட் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச ப்ரைஸஸ் வச்சு அதை ஃபில் பண்ணணும். இதையும் புக் பேக்கில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 1 அதாவது ப்ரோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ப்ரோஸினுடைய கொஸ்டின் ஆன்சர் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ போயம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, போயத்தோடைய கொஸ்டின் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு எப்படியும் ரொம்ப சீக்கிரத்தில் வந்து புக்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதனால போர்ஷன் கம்ப்ளீட், அதாவது சில போர்ஷன் வந்து கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது 30% ஆஃப் த சிலபஸ் அப்படின்ற மாதிரி சிபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து என்னென்ன கட் பண்ணுறாங்கன்றது இப்போதைக்கு தெரியலை. அப்படி தெரிஞ்சாலும் லாங்குவேஜில் 7 யூனிட் தான் இருக்குது. அந்த 7 யூனிட்டில் எதை கட் பண்ணுவாங்கன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம கவர் பண்ணுற டாபிக்ஸை அட்லீஸ்ட் 1 டைமாவது கோ த்ரூ பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அது நம்மளுடைய எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.